This video is presented by the team of The Truth. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, சமீபத்துல உமர் ஃபரூக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு கிறிஸ்தவத்தையும், கிறிஸ்தவர்களையும், பைபிளையும் குறித்து அதில் உள்ள சில காரியங்கள் எல்லாம் தவறு, குறிப்பாக தீர்க்க தரிசனங்கள் தவறு அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இல்லாம, இந்த பைபிள் பல இடங்களில் காப்பி அடிக்கப்பட்டு எழுதியிருக்கிறது. யூதர்களுக்கு ஒரு பைபிளும், அந்த யூதர்களிடத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டு விட்டது. இப்படியெல்லாம் பல்வேறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். சிலர் அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இதே கண்ணோட்டத்துல நாம பார்க்கும்போது, அவருக்கு என்ன இந்த இடத்துல நாங்க தெரிவிக்க போறோம்னா, இதே அளவுகோலை இப்பொழுது நாங்கள் குர்ஆனுக்கு வைத்து காண்பிக்க போறோம். ஏனென்றால், எங்களை பொறுத்தவரையில் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர்களைப் போல ஒரு கேள்வி கேட்டுவிட்டு, நாங்க அதற்கு ஒரு விமர்சனம் வந்தால், அப்படியே நாங்கள் பின்வாங்கி நிற்பவர்களோ, அதற்கு பதில் தெரியாமல் நிற்பவர்களோ அல்ல. எங்களுடைய அல்ஹக் டீம் நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய இடத்துல பல விளக்கங்களை கொடுத்துள்ளது. அது பைபிளுக்கானாலும் சரி, குர்ஆனுக்கானாலும் சரி, ஒரு கம்பேரிட்டிவான ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்துள்ளது. அந்த வகையில நாம இன்னைக்கு குர்ஆன பத்தி பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாகிர் நாயக் அப்படிங்கிறவரும் இதுல ஒரு ஃபேமஸான பெர்சன். அவருக்கு தெரியும். அநேக இடங்கள்ல அவர் சொல்றது என்னன்னா, குர்ஆன் இன்னைக்கு இந்த குர்ஆனை எரிச்சு போட்டா கூட மனதில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் எளிதாக எழுதி விடுவோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ இது எல்லாமே உண்மையா? பொய்யா? இதனுடைய நம்பிக்கையின் காரணம் என்ன? இது போன்ற விஷயங்கள நாம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முதல் சீரியஸாக இதுல சாப்டர் 1ல என்ன பார்க்க போறோம்னா, குர்ஆன் மனனத்தில் பாதுகாக்கப்பட்டதா? அப்படிங்கிறத ஆதாரத்துடன் ஆராய்ந்து தெளிவாக நாம பார்க்க போறோம். அதற்கு என்னுடைய கெஸ்ட்டா இன்னைக்கு திரு அபிஷேக் அவர்களை நான் அழைத்திருக்கிறேன். அபிஷேக், பிரைஸ் தி லார்ட். நீங்க இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆராய்ச்சிகளையும், உங்களுடைய காரியங்களையும் நீங்கள் வைக்கலாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட் பிரதர். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து குர்ஆன் வந்து மனனத்தில் பாதுகாக்கப்படுமா? அது சாத்தியம்தானா? இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஏன்னா உமர் ஃபாரூக் அப்படிங்கிறதான நபர் வந்து பைபிளை வந்து விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாட்டும் நம்ம குர்ஆனை அதே அளவுகோல்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, குர்ஆன் மனனத்தில் பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி பார்க்கும் பொழுது, முதலாவது முகமது நபிக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறார்னா, ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அல்லாஹ் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறாருன்னா, 87வது அத்தியாயம் 6ஆம் வசனத்தில், நபியே, நாமே இதை உமக்கு ஓத கற்றுத் தருவோம், அதனால் நீர் அதை மறக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த ஒரு வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். நீங்க அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிங்களேன். 87வது அத்தியாயம் 6ஆம் வசனம். ஓகே. அல் குர்ஆன் 87 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நபியே, நாம் உமக்கு ஓத கற்றுக் கொடுப்போம், அதனால் நீர் அதை மறக்க மாட்டீர். அதாவது நான் புரிஞ்சுக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேனே. அதுல என்ன ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாருன்னா, இறைவன், அதாவது அல்லாஹ் என்ன ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு ஓத கற்றுக் கொடுக்கிறேன், உமக்கு நான் ஓத கற்றுக் கொடுக்கிறேன், அதனால நீர் அதை மறக்கவே மாட்டீர் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ இத மீறி நீ மறக்கணும்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா, 2வது அத்தியாயம் 106ஆம் வசனத்துல அந்த ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன அந்த ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் வந்து அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுத்த அந்த வசனம் வந்து ரத்தாகணும். ரத்தானா மட்டும்தான் ரத்தாய் அதை போன்ற வேறொரு வசனம் வரும். அந்த வசனம் வராது. அதற்கு பதிலாட்டு வேறொரு வசனம் வரும். அப்ப மட்டும்தான் முகமது நபிக்கு அந்த வசனம், அல்லாஹ் கொடுத்த வசனம் மறக்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அத்தியாயம் 106ஆம் வசனம் சொல்லுது. அதையும் நீங்க வாசிச்சிடுங்களேன். ஓகே. குர்ஆன் 2:106. ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்கச் செய்தால், அதைவிட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உள்ளவன். அதாவது இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம ஒரு வசனத்தை நானே மறக்கச் செய்தா, அதை விட சிறந்தது ஒண்டி அதே போல அல்லது அதை விட சிறந்தது ஒண்ண நான் தந்துருவேன் அப்படின்னு அவரு கண்டிப்பா, சொல்றாரு. கண்டிப்பா. அப்போ இதுல இருந்து நம்ம வந்து 2 விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். என்னன்னா, முதலாவது செய்தி, குர்ஆன் வசனங்களை முகமது நபி மறக்க மாட்டார். காரணம், அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதனால் இதை மறக்க மாட்டார். இனி அதை மீறி மறக்கணும்னா அது அல்லாஹ் நாடணும்.
அல்லாஹ் ஏன் எப்படி நாடுவார்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை ரத்து செய்தால் முகமது நபி மறந்து விடுவார். அதுவரை முகமது நபி வந்து குர்ஆன் வசனங்களை மறக்க முடியாது. இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. சரியா? இது இவ்வளவு நம்ம புரிந்து கொண்ட இதுல இருந்து இந்த 2 சரி. வசனங்களிலிருந்தும் நாம் புரிந்து கொண்டதான செய்தி. அப்போ நான் ஒரு ஒரு ஆனால் ஒரு சின்ன சம்மரிய ம், நான் ஒரு நிமிஷம் நான் ம், குடுத்துக்கிறேன். ம், ம், அதாவது அ அல்லாஹ் வாக்குறுதிய குடுக்குறான். நான் மறக்க வைக்க மாட்டேன் அப்டின்ட்டு. நீர் மறக்க மாட்டீர். நான் ஓத கத்துக் குடுக்கிறேன் அப்டின்னு ஒரு தெளிவான வாக்குறுதிய குடுக்கிறார். அதையும் மீறி மறக்க ம், வேண்டும் என்றால், அது ம், அல்லாஹ்வே அதை செய்கிறார். அல்லாஹ்வே செய்து ம், ம். அது ரத்து செய்யும்போது அது செய்யப்படுகிறது. ஒரு வசனத்தை மாற்றும்போது அது செய்யப்படுகிறது. அது ரத்து செய்த பின்னர், அதே போல அல்லது அதற்கு மேலான ஒரு வசனத்தை இவர் கொடுக்கிறாரு. இதுதான் இப்போ நம்ம பார்க்கலாம். எட்டாவது. அல்லாஹ் ப்ராமிஸ்ட் கண்டிப்பா, அண்ட் ஒருவேளை மாற்றணும்னா, அது அல்லாஹ் தான் அத செய்யப் போறாரு. அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ ரத்து செய்தா மட்டும் தான் முகமது நபி மறந்து விடுவாரே தவிர, ரத்து செய்யாதப்பட வரைக்கும் முகமது நபி மறக்க முடியாது. இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. ம். ஆனால் முகமது நபி மறந்து போனார். இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, முஸ்லிம் ஹதீஸ் 1442வது ஹதீஸ்ல வந்து நம்ம இந்த செய்திய பார்க்கலாம். அந்த செய்தி நீங்க வாசிச்சு பாருங்க. ஓகே. ஆ ம். அதாவது அ முகமது நபி மறந்த அந்த செய்தி வர்ற இடம் வந்துட்டு, சஹீஹ் முஸ்லிம் 1442. ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் இரவு நேரத்தில் குர்ஆன் அத்தியாயங்கள் சிலவற்றை ஓதிக் கொண்டிருப்பதை நபிகள் அவர்கள் செவியுற்றார்கள். அப்போது அவர்கள், அல்லாஹ் அவருக்கு கருணை புரியட்டும், இன்ன இன்ன அத்தியாயங்களில் இருந்து எனக்கு மறந்து விட்டிருந்த இன்னென்ன வசனங்களை அவர் எனக்கு நினைப்பூட்டி விட்டார் என்று சொன்னார்கள். அதாவது ம். இவர் ஒரு இரவு நேரத்தில ஒருத்தர் வந்துட்டு ஏதோ குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்போ ஏற்கனவே சில வசனங்கள் முகமது அவர்களுக்கு மறந்து விட்டிருந்திருக்கிறது. அந்த மறந்து விட்டிருக்கிறதை இவர் ஓதுகிறார். அப்படின்னா, அ அதன் பின்பு இவருக்கு நினைவு வந்திருக்கிறது. அப்படின்ட்டு இது சொல்லுது. ம். அப்போ இதிலிருந்து புரிந்து கொள்ள செய்யக்கூடிய செய்தி என்னது? முகமது நபி ரத்து செய்யாத வசனங்களை மறந்திருக்கிறார். அதாவது என்னன்னா, ம். அல்லாஹ் ரத்து செய்யாத வரைக்கும் மறக்க மாட்டீர் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனால் முகமது நபி ரத்து செய்யாத வசனங்களை மறந்திருக்கிறார். அதாவது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி இந்த இடத்தில் பொய்த்து போய்விட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அதாவது குர்ஆனை கொடுத்தவரே குர்ஆனை வந்து சரியாக மனனம் செய்யவில்லை. அப்படிங்கிற விஷயம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குர்ஆன் வந்து எப்படி பாதுகாக்கப்பட்டது நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா அல்லாஹ் குடுத்த ஒரு வாக்குறுதியே இங்க பொய்த்து போய் விட்டது. மிக தெளிவா அந்த குர்ஆனை குறித்தான ஒரு வாக்குறுதி முகமது நபிக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதி பொய்த்து போய் விட்டதாக நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நம்ம சொல்லுவோம் தானே. ஒரு வாக்குறுதியே கரெக்ட். காப்பாற்ற முடியாத இந்த அல்லாஹ் வந்து எப்படி மற்றுள்ள இத வந்து பாதுகாப்பார்? இது ம மற்றபடி மற்றபடி கொடுத்த வாக்குத்தத்தங்களை, வாக்குறுதிகளை எப்படி பாதுகாக்க முடியும்? அப்போ குர்ஆனுடைய நம்பகத்தன்மை இந்த இடத்துல கேள்விக்குறி ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். ஆமா. இது சொல்லுங்க ஒரு பிரதர். சரியான யோசிக்க வேண்டிய விஷயம். அது ரொம்ப தெளிவா நீங்க பேசுறீங்க. இது உண்மதான். எப்படி அது குர்ஆனை கொடுத்த ஒருவர், எ எல்லாவற்றுக்கும் முதன்மையாக நிற்க வேண்டிய ஒருவர், அல்லாவே அதை ப்ராமிஸ் பண்ணி இருக்காரு. நான் ரத்து பண்ணால் ஒழிய நீ அத மறக்க மாட்டேங்கிறது, நீர் அதை மறக்க மாட்டீர்ங்கிறது அவரு தெளிவா குடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில, இவர் மறந்து விட்டார் என்றால், இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது மனத்தில் கண்டிப்பா. பாதுகாக்கப்பட்டது என்று சொல்றதுல, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இதிலேயே நாம ஓரளவான கன்க்ளூஷன் வந்துரலாம். அநேகர் சொல்றது போல, குர்ஆன் என்ற இந்த புத்தகம் மனனத்தில் பாதுகாக்கப்படவில்லை என்ற கிட்டத்தட்ட நம்ம கிளாரிட்டிக்கு வந்துட்டோம். ஏனென்றால், இதை நிறுவினவரே ம், ம். மறந்துவிட்டாரே! கண்டிப்பா. இல்லையா? அல்லாஹ் குடுத்த வாக்குறுதிய மீறி மறந்துட்டார். அதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஓ! சரி. கரெக்ட். ம். ஆமா. இந்த குர்ஆனை கொடுத்தவரே அல்லாஹ். அந்த அல்லாஹ் குடுத்த இந்த குர்ஆனை பற்றி குடுத்த வாக்குறுதி இந்த இடத்தில் பொய்த்து போய் விட்டதென்றால், அப்போ இந்த குர்ஆன் வந்து எப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னு யோசிக்க வேண்டிய அதாவது விஷயமா இருக்குது. இது முதல் மனனத்தில். அதாவது மனனத்தில். கண்டிப்பா, கண்டிப்பா. மனனத்தில். ம். ஆமா. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து முக்கியமா பாதுகாக்கப்பட்டது மனனத்தில் அப்படிங்கிறது அது அழுத்தமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுதான் இங்க கேள்விக்குறியாகுது. ஆமா. சரி, ஓகே. சாகிர் இன்னொரு நாயிக்குடைய ஒரு இடையூறுக்கு மன்னிக்கணும். சாகிர் ம், நாயிக் கூட ஒரு வீடியோல வந்துட்டு, இப்ப நீங்க எரிச்சு போட்டா கூட, எல்லாத்தையும் நாங்க ம், கொண்டு ம், வந்துருவோம் அப்படின்னு அவரு சொன்னாரு. அ அப்படி ம், பல ம், விஷயங்கள் இருக்கு. சரி, நீங்க தொடர்ந்து பேசுங்க. ம்.
ஆமா. அது அது எந்த அளவுக்கு சரிங்கிறது, இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து நம்ம ஆதாரங்களோட நம்ம பார்க்க போகிறோம். அவர் அப்படி பேசினது ம். எந்த அளவுக்கு சரியா இருக்கிறது அப்படிங்கிறது. இனி வரக்கூடிய பாகங்கள்ல வந்து அத நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து அலசி ஆராய போகிறோம். சரி, ஓகே. இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயத்த பார்த்துட்டு நம்ம இந்த விஷயத்த முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம்ஹ்ம். முஸ்லிம் ஹதீஸ் 14:44 டூ 14:47 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, முகமது நபி வந்து இந்த குரான மறக்காம இருக்கணும்னா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ம்ஹ்ம். என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, இரவும் பகலும் அத மனனம் விட்டு வருபவர் தான் இந்த குரான வந்து மனனம் செய்து வச்சிருக்க முடியுமே தவிர, மற்றுள்ளவர்களால் இந்த குரான மனனம் செய்து வைத்திருக்க முடியாது. ஏனென்றால், அது வந்து கால்நடைகள நம்ம கெட்டி வச்சுட்டு அவிழ்த்து விட்டா எந்த அளவுக்கு வேகமாக ஓடுமோ, அதே போன்று மனிதனுடைய நெஞ்சுகளில் இருந்து தப்பக்கூடியதாகும். அதாவது ஓ! மறந்து விடக்கூடியதாகும். சீக்கிரத்துல மறந்து போகக்கூடியதாகும் இந்த குரான் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபியே சொல்லியிருக்கிறார். நீங்க அந்த ஹதீஸ்கள கொஞ்சம் படிங்களேன். 14-14 இது 14:44 முதல் 14:47 வரைக்கும் ஹதீஸ்கள். ஓகே. சஹீஹ் ஹதீஸ் 14:44 அதாவது சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 14:44ல படிக்கிறேன். குர்ஆனை ஓதி வருகிறவர்களின் நிலையெல்லாம் கயிற்றால் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஒட்டகத்தின் நிலையை ஒத்திருக்கிறது. அதனை அவர் கண்காணித்து வந்தால் தன்னிடமே அதை அவர் தக்க வைத்துக் கொள்ளலாம். அதை அவிழ்த்து விட்டு விட்டாலோ அது ஓடிப் போய்விடும். அப்படிங்கிறத அப்துல்லா பின் உமர் அலி அப்படிங்கிறவரு அறிவிச்சிருக்காரு. சரியா? இது அடுத்தது 14:45 ம், ம், ம். மேற்கண்ட ஹதீஸ் மேலும் 8 அறிவிப்பாளர்கள் வழியாக வந்துள்ளது. அவற்றில் மூசா பின் உக்பா அவர்களது அறிவிப்பில் குர்ஆனை மனனம் செய்திருப்பவர் இரவிலும் பகலிலும் அதை ஓதி வருவதில் ஈடுபட்டால் அதை நினைவில் வைத்திருப்பார். அவ்வாறு ஈடுபடாவிட்டால் மறந்து விடுவார் என்று அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது. சரி. அவ்வாறு ஈடுபடாவிட்டால் மறந்து விடுவார். அப்போ மறந்து விடும். குரான மனனம் ஆமா. ஆ. அடுத்த ஹதீஸ்களையும் படிங்க. ஓகே. அடுத்த ஹதீஸ நாம படிக்கும்போது, அதுல என்ன பார்க்குறோம்னா, சஹீஹ் முஸ்லிம் 14:47 இதுல என்ன பார்க்குறோம்னா, அப்துல்லா பின் மஸ்ஊத் அலி அவர்கள் கூறியதாவது, இந்த குர்ஆனை ஓதி அதை கவனித்து வாருங்கள். ஏனெனில் ஒட்டகம் முதலான கால்நடைகள் அதன் கயிற்றிலிருந்து தப்ப விடுவதை விட மிகவும் வேகமாக குர்ஆன் மனிதர்களின் நெஞ்சிலிருந்து தப்பிவிடக்கூடியதாகும். அப்படிங்கிறத இவரு சொல்றார். மிக வேகமாக, மிக மிக வேகமா. வேகமாக மிக வேகமாக இந்த குரான் வந்து குரான் வசனங்கள் வந்து மறந்து போகக்கூடியதாகும். ம். சாதாரணமா வந்து நம்ம ஒரு புத்தகத்த படிச்சா கொஞ்சமாவது நம்ம நினைவுல இருக்கும். எஸ். கரெக்ட் தானே? அதுவும் அது அது மனனம் ஒரு செய்யாமலே கிரைட்டீரியா சில வைக்கிறாரு. விஷயங்கள் வந்து நம்ம இரவும் மனசுல பகலும். பதியும். இரவும் பகலும் ம், நீங்க ஓதிக்கிட்டே இருக்கணும். ம். அப்படின்னா தான் அது ஆமா. அதனுடைய எந்த அளவு சாத்தியப்படும்? இது சாத்தியமில்லை. இல்லையா? இல்ல. அப்போ இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சாதாரணமான ஒரு புத்தகங்கள படிக்கும்போது மனனம் செய்யாமலே சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ம். ஆனா இங்க குர்ஆன் இது அப்துல்லா இப்னு மசூத் யாருன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனை கட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அப்ப அவர் முகமது நபி சொன்ன விஷயத்த இவர் எடுத்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மிக வேகமாக தப்ப விடக்கூடியதாகும். சீக்கிரத்தில் மறந்து விடக்கூடியதாகும். ம். அப்படின்னு சொல்லும்போது, இது சாதாரணமாட்டு நம்ம எடுக்கக்கூடாது. இல்லையா? ஏன்னா, சீக்கிரம் மறந்து விடக்கூடியது அப்படிங்கிற போது, எல்லா இஸ்லாமியர்களும் இரவும் பகலும் இந்த குர்ஆனை முழுமையா வந்து மனனம் செய்துட்டு இருக்க முடியுமா? அப்போ இந்த குர்ஆனுடைய மனனம் என்கிறது, மனனத்தில் பாதுகாப்புங்கிறது மிக தெளிவாக கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்துக் கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு உள்ள விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, குர்ஆன் மனனத்தில் எந்த விதத்திலும் பாதுகாக்கப்பட முடியாது, பாதுகாக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை நம்ம தெளிவான ஆதாரத்தோட பார்த்திருக்கோம். ஏன்னா, இதை உருவாக்கின நபியே இதை மறந்துவிட்டார். பல இடங்களிலே மறந்திருக்கிறார். அதை அவரே வாக்குமூலமாக கொடுத்திருப்பதாக ஆயிஷா அவர்கள் இந்த செய்திகளில் நமக்கு சொல்லுகிறார்கள். நாம ஏற்கனவே அத பார்த்தோம். அப்போ வழி வழியாக, தலைமுறை தலைமுறையாக இந்த குர்ஆன் மனனத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இன்னைக்கு மாறி நிக்குது. நாம் கொடுத்த ஆதாரங்கள்ல நாம தெளிவா பார்த்துட்டோம். முகமது அவர்கள் வைத்த அளவுகோலின்படியே நாம் பார்க்கும்போது கூட அது மனனத்தில் ஒருபோதும் பாதுகாக்கப்பட முடியாது என்பதை நாம தெளிவா பார்த்துட்டோம். ஏனென்றால் அல்லாஹ் என்ற இறைவன் யாரிடம் நீர் அதை மறக்க மாட்டீர் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தானோ அந்த நபரே மறந்திருக்கிறார். அதை நம்ம தெளிவா பார்த்துட்டோம். மேலும் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியையும் அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்பதையும் நாம தெளிவா இந்த இடத்துல பார்த்திருக்கோம். ஆகவே உமர் ஃபரூக் அவர்களே, நாங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல உங்களுடைய குர்ஆன்ல என்ன பிழைகள் இருக்கு, என்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க தெளிவா சுட்டி காட்டியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தயங்காமல் எங்களை அணுகலாம். நாங்கள் பதில் தர எந்நேரமும் தயாராக இருக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற சகோதரர்களும் இதில் எனக்கு தவறு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, இதில் எனக்கு கொஞ்சம் கூட விளக்கம் தரணுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். சில இஸ்லாமிய சகோதரர்களும் எங்களை தொடர்பு கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் விளக்கம் அளித்து அவர்களிடத்தில் பல உண்மைகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் உங்களுக்கு யாருக்காவது இதில் டவுட் இருக்குது இல்லை தவறு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தாராளமாக அதை விளக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்னா அல்ஹக் த ட்ரூத் இந்த டீமானது போகிற போக்கில் பொய் சொல்லிக்கிட்டு ஆதாரம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் விளக்காமல் மற்றவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்காமல் போகிற ஒரு டீம் அல்ல. நாங்கள் ஜென்யூனாக கிளியராக எந்த ஒரு விஷயத்தை வைக்கிறோமோ நாங்கள் நம்புகிற அந்த விஷயத்தை நாங்கள் படித்த விஷயத்தை உங்ககிட்ட வைக்கிறோம். உங்களுக்கு ஒரு வேளை இதில் தவறுன்னு தோணுச்சுனாலும் சரி அல்லது உங்களுக்கு இதில் வேறு ஒரு விளக்கம் இருந்தாலும் சரி எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் அதை விளக்கம் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். கடைசியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் சொல்வது ஒன்று தான். சில நேரங்களில் நாம் ஆராயாமல் பிறர் சொல்லுகிற விஷயங்களை எல்லாம் உண்மை நம்பி நாம் நிறைய நேரங்களில் இருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஆராயணும். இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் ஆராயணும். உங்களுக்கு ஏதாவது இதில் தவறு என்று தெரிஞ்சாலோ இல்லை மேற்கொண்டு விளக்கம் வேணும்னா நீங்கள் தைரியமாக எங்களிடத்தில் கேட்கலாம். நாங்கள் எப்பொழுதும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம். நீங்களும் விரைவில் சத்தியத்தை அறிந்து கொண்டு இறைமகனாம் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கும் படும்படியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் எப்பொழுதும் பிரார்த்திக்கிறேன். விரைவில் அடுத்த சாப்டரில் ஜிப்ரீல் இந்த தூதனுடைய வசனங்கள் எல்லாம் குர்ஆனில் எப்படி வந்துருச்சு, எங்கெல்லாம் ஜிப்ரீல் அவர்களுடைய சொந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளே வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை தெளிவாக இதே போல் ஆதாரங்களுடன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடீஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.